ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? மனிதர்கள் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, உடன் பிறந்த சகோதரர்கள் ரெண்டு பேர் நிற்பார்கள். மறுமை நாளில் மீட் பண்ணுவார்கள். இவர் இந்த கோணத்தில் ஓடிடுவார், அவர் அந்த பக்கம் ஓடிடுவார். என் சகோதரன், என் நானா, என் தம்பி என்று எதையாவது கேட்டா இன்னைக்கு என்ன கொடுக்க? எனக்கே அமல் போதாதே. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி, தன்னுடைய உம்மாவை கண்டு ஓடுவான். இந்த உலகத்திலே ஒரு பயங்கரமான நிலைமையில தாய் புள்ளையை நோக்கியும் புள்ளை தாயை நோக்கியும் ஓடி வந்து சேருவார்கள். மறுமை நாளில் உம்மாவை கண்டால் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி, அவனுடைய வாப்பாவை கண்டு ஓடுவான். எங்க வாப்பா ஏதாவது கேட்டா, எங்க உம்மா ஏதாவது கேட்டா எந்த அமலை இபாதத்தை கொடுப்பது? எங்க உம்மா எனக்கு சொல்லி கொடுத்தால் என்னை? இந்த பயங்கரமான நிலைமையில் அவர்கள் விரண்டு ஓடுவார்களாம். அந்த காட்சிகள் எல்லாம் எப்படி மரணம் நிச்சயமோ, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் சந்தூக்கில் பயணம் மேற்கொண்டு கபரில் வாழ போகிறோமோ, அப்படி ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கு சம்பவிக்கிற நேரம். அந்த நேரத்தில் என்னுடைய உறவுகள் எல்லாம் ஓடுகிற நேரம். தன்னன் தனியாக என்னுடைய நப்சி என்று உம்மா ஒரு புறம், மகன் ஒரு புறம், வாப்பா ஒரு புறம். இந்த உலகத்தில் குடும்பம் குடும்பம். யாருக்காவது பசி என்றால் உம்மாவுக்கு வேதனை, மகனுக்கு சாப்பாடு இல்லை என்றால் தான் சாப்பிடாமல் கொடுத்த தாய், அந்த பிள்ளை உம்மா சாப்பிட என்று துடிச்சு போன பிள்ளைகள். மறுமை நேரத்தில் அவ்வளவு பயங்கரமாக இருக்கும். எல்லா உறவுகளையும் காட்டிலும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதே மனிதனுக்கு தேவைப்படுகிற நேரம். அந்த நேரத்திலே மனிதன் ஓடுவான் என்று திருக்குர்ஆன் சொல்லுது. உறவுகளை பார்க்க மாட்டான். எந்த உறவை கண்டா இன்னொரு பக்கமாக விரைந்து ஓடி விடுவான். யாரும் என்னை மாட்டவும் கூடாது, என்னிடமிருந்து எதையும் கேட்கவும் கூடாது, நான் செஞ்சதை அல்லாஹ் முன்னாடி சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு நாள் வருகிற நேரம். அந்த நாள் வருகிற நேரம் நானும் நீங்களும் அந்த சபையிலே எந்த துண்டில் எப்படி இருப்போம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் சொல்லுகிறீர்களா அந்த சபையில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று? அந்த சபையில் நானும் நீங்களும் எப்படி இருப்போம்? யா நப்சி என்று வந்து ஓடிக்கொண்டு போகிற நேரம், அதிபயங்கரமான நேரம். அந்த நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சன்னிதானத்துக்கு வரப்போகிறானாம். வருவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் வருவார்களாம். எல்லா மகஷரிலே எல்லாரும் ஒன்று சேர்க்கப்பட்ட நேரத்திலே மலக்குமார்கள் ரப்பு வருவதற்கு முன்னாடி முன்னேற்பாடுக்கு இறங்குவார்கள். அல்லாஹ் வருவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? பாவிகளை பிரிந்து விடுங்கள் என்று. எல்லா பாவிகளும் ஒரு பக்கமாக, ஒரு சைடாக அவர்கள் பாவிகளை ஒரு பக்கமாக தள்ளிவிட்டு நல்லவர்களை இன்னொரு பக்கமாக பிரிப்பார்கள். எல்லா பாவிகளும் பிரிந்து விடுங்கள் என்று சொல்லப்படும். அந்த நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வருவான். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வருவான். எப்படி என்றால் அந்த காட்சியை திருக்குர்ஆன் சொல்லுது. சாதாரண ஒரு ஜனாதிபதி, இந்த உலகத்தில் உள்ள ஜனாதிபதிமார்கள் வர்ற நேரம் எப்படி ராணுவ வீரர்களும் சிப்பாய்களும் முப்படை தளபதிகளும் எல்லாரும் நின்று அணி அணியாக நின்று அவர் வருகிற நேரம் சலூட் அடித்து அவர்கள் எப்படி மிக ஒழுக்கமாக நிற்கிறார்களோ, இதையெல்லாம் தாண்டி ரப்பு வரப்போகிறான். தீர்ப்பு கொடுப்பதற்கு ரப்பு வரப்போகிறான். நீதிமன்றத்திலே நாம் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் தீர்ப்பு கொடுக்கப்பட போகிறது. ஒவ்வொரு கெடுதிகளும் சொல்லப்பட போகிறது. அதாவது ஒரு சின்ன துகளை விட மாட்டான் அல்லாஹ். அதாவது ஒரு சின்ன துகளை விட மாட்டான். ஒருவருக்கு நீங்கள் சிரித்திருந்தால் அதுவும் உங்களுக்கு காட்டப்படுமாம், எனக்கு காட்டப்படுமாம். சதகா, நீ ஒரு மனிதனை காப்பாற்றி இருந்தால் அந்த சன்னிதானத்தில் அவைகள் எல்லாம் சொல்லப்படுமா. அல்லாஹ் பேச போகிறான். தீர்ப்பு கொடுப்பது வேற யாரும் இல்ல, ரப்பு. வஜாஅ ரப்புக, ரப்பு வருகிறான். வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிற நேரம், அல்லாஹ் வரப்போகிறான் என்று சொல்லப்படுகிற நேரம், ரப்பு மிகவும் கம்பீரமாக அங்கே வருவான். அவன் வந்து பேசுவான். அந்த நேரத்தில் பாவிகள் எல்லாம் அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வலவ் தரா இஸ்ருல் முஜ்ரிமூன நாகிசு ரூஸிஹிம் இந்த ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் சாலிஹா இன்னா முகினூன். தங்களுடைய தலைகளை எல்லாம் குனித்துக் கொண்டு பார்க்க இயலாத ரப்பை, அவர்களுக்கு பார்வைக்கு அனுமதியும் இல்லை, அவர்கள் தலைகளை குனித்துக்
கொள்வார்கள், ரப்பும் அவர்களை பார்க்க மாட்டான். கேவலமான மனிதர்கள். 2 கண்களை தந்தோம், கிட்னியை தந்தோம், ஹார்ட்டை தந்தோம், நாவை தந்தோம், உணவை தந்தோம். எங்களை திரும்பி பார்க்காத உங்களை நாங்கள் இன்றைக்கு மறந்து விட்டோம் என்பார்களா? நீங்க எங்களை துனியாவில் மறந்தீர்கள், இன்றைக்கு நாங்கள் உங்களை மறந்து விட்டோம் என்பார். நாக்கிசூரு ஊசியும் தங்களுடைய தலைகளை எல்லாம் குனித்துக் கொண்டு சொல்வார்களாம், ரப்பனா எங்களுடைய ரப்பே, அபுசர்னா நாங்கள் பார்த்து விட்டோம் யா அல்லாஹ், வஸமிஅனா நாங்கள் கேட்டு விட்டோம் யா அல்லாஹ், ஃபர்ஜிஅனா எங்களை அனுப்பிவிடு யா அல்லாஹ், நஅமல் சாலிஹா சாலிஹான் அமல் செய்துவிட்டு திரும்ப வருகிறோம் யா அல்லாஹ், சாலிஹான் அமல் செய்துவிட்டு வருகிறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாயா அல்லாஹ்னு கேட்பார்களாம். அந்த நாள்ல எந்த ஒரு மனிதனுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது. அது முடிந்து விட்டது. இதற்கு மேல் வாய்ப்பு இல்லை என்றால்